நம்ம டிவிகே தலைவர் மற்றும் தளபதி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் வந்து மாநாடு நடத்துறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசம்பர் 5ஆம் தேதி கண்டினியூஸாக புயல் மழை காரணமாக அங்கே வந்து பாண்டிச்சேரி அரசில் வந்து பெர்மிஷன் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ அதனால் அவங்க மறுபடியும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா போய் மறுபடியும் பெர்மிஷன் கேட்டு பாண்டிச்சேரி அரசு கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது உப்பளம் ஹார்பர் கிட்ட வந்து டிசம்பர் 9ஆம் தேதி மாநாடு நடத்துற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய விரைவு பேச்சுவார்த்தைகள் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா கரூரில் நடந்ததுக்கு அப்புறம் மாநாடு நடத்துறதுக்கு பல இடத்துல கேட்டும் தமிழ்நாடு எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்காததுனால பாண்டிச்சேரியில் போய் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி முதலமைச்சர் 5ஆம் தேதி ஓகேன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த மழை சுச்சுவேஷன் இந்த காரணத்தினால இப்போதைக்கு அந்த பர்மிஷன் அவங்க கொடுக்கல. ஸோ அதே மாதிரி உப்பளம் ஹார்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஏகப்பட்ட கட்டுப்பாடு வழிமுறைகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு இதில் நடந்த மாதிரி எந்த ஒரு கூட்ட நெரிசல் எதுவுமே நடக்காமல் இருக்கணுங்கிறதையும் அவங்க பயங்கரமாக வலியுறுத்திருக்காங்க. யார் எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டாக இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன் அவுட் வழி வெளியே போகிறத வைக்கிறதுலேருந்து எல்லா விதிமுறைகள் எல்லாமே கடுமையாக போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரியும் மாநாடு நடத்தும் முன்னாடியே ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அரசு வந்து நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிபந்தனைகளோட வர டிசம்பர் 9ஆம் தேதி நம்ம தளபதி டிவிகே மாநாடு வந்து உப்பளம் ஹார்பரில் பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ அங்கே வந்துச்சு மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ சென்னையில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா இங்கே கண்டிப்பாக 3 கிலோமீட்டர்ஸ் 3 ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் தான். அதுவும் இல்லாமல் பாண்டிச்சேரினாலே எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக செல்வீர்கள். மறக்காமல் நம்ம டிவிகே மாநாடு யாரெல்லாம் போவீங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.